வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே இந்த ஒரு பரிகாரத்தை அருளியவர் எனது குருநாதர். ஒரு காலகட்டத்தில் ஒரு 20 வருடங்கள் முன்னால் என் குருநாதர் கொல்லிமலையிலே தவத்திலே இருந்த ஒரு காலகட்டம். இமயமலை பிரயாணமெல்லாம் முடிச்சுட்டு கொல்லிமலையில் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தார் அவர். அப்போது என்னிடம் ஒரு தம்பதியினர் வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொள்வார்கள். இன்றும் தொடர்பில் இருக்கிறார்கள். ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். வெளிநாட்டினர் என்பதாலே ஜாதக பொறுத்தெல்லாம் பார்க்கல, திருமணம் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு நமது இந்திய பண்பாட்டின் மீது ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. அப்புறம் அடிக்கடி தொடர்பு கொள்வாங்க. அப்புறம் சில கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ளே, இதெல்லாம் ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் ஐரோப்பாவிலிருந்து, அண்ணா எங்கள் 2 பேருக்குள்ளேயும் பெரிய கருத்து வேறுபாடு ஓடுது, நாங்கள் 2 பேரும் நண்பர்களாக பிரிந்து கொள்ளப் போகிறோம் என்று. வெளிநாடுகளில் அப்படி ஒரு கருத்து உண்டு, நண்பர்களாக பிரிந்து கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிடுவார்கள். எனக்கா என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கு ஏதான தீர்வு இருக்கா அண்ணா, அப்படி தீர்வு இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கருத்து. என் குருநாதருக்கு இந்த தொலைபேசியிலே அழைக்கிறேன். அப்போல்லாம் சாதாரண தொலைபேசி, முடிய போகிற காலகட்டம்னு வச்சுக்கலாம். என் குருநாதர் சொன்னார், ஐயா எதுக்குமே உலகத்தில் ஒரே ஒரு பரிகாரம் தான் உண்டு, ஐஎம் சாரி அப்படின்னு சொல்கிறது தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்னா மனோன்மணி மந்திரம். ஹ்ரீம் அப்படின்ற வார்த்தை, HRIM, ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம்னு. ஹ்ரீம் தயா அப்படின்ற வார்த்தையா, ஹிருதய தயா, இதயத்திலே கருணை நிறைந்திருப்பவள் பராசக்தின்றது சொல்லக்கூடிய மந்திரம். அது மனோன்மணி பீஜம். சித்தர்கள்லேயே 2 தான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவேன். அவரோட கருத்து வாலை பாலாம்பிகா, ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீ பாலாம்பிகையே நமக. இல்லைன்னு சொன்னால் இந்த ஹ்ரீம் சொல்லுவேன். ஆனால் இந்த ஹ்ரீம் மந்திரத்தை ஒரு சிகப்பு நிற துணியில் வாங்கி, ஒரு டர்க்கி டவல் மாதிரி, ஓம் ஹ்ரீம் நமஹ, ஓம் ஹ்ரீம் நமஹ, ஓம் ஹ்ரீம் நமஹ, ஒரு 27 நாள் தினமும் 48 முறை சொல்லு. பிறகு பிரிகிறார்களா என்னன்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் அதுக்கு தனியாக தானே சொல்கிறேன் அப்படின்னார். சொல்ல துவங்கினார்கள். 24 வருஷமே ஓடிடுச்சு இந்த கதையை. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் ஓடிடுச்சு இப்போது. அப்போ இந்த மந்திரம் எப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு நமக்கு தோணிச்சுன்னா ஓம் ஹ்ரீம் நமஹ அது சொன்னாலே போதும். இதுக்கு உணவு கட்டுப்பாடு உண்டான சொன்னவங்க 2 பேரும் வெளிநாட்டுக்காரங்க. அப்போ அவங்கள்ட்ட உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் கிடையாது, வெறும் நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையோடு சொன்னால் பலன் தரும் ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி லெசன்ஸ். மீண்டும் தொடரும். சிவ சிவா.